சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தலைவன் தலைவி படத்தோட ஆகாச வீரன், பேரரசி மற்றும் டைரக்டர் பாண்டியராஜன் ஆகிய 3 பேரும் இருக்காங்க. பல விஷயங்களை இந்த படம் பத்தி நம்மளோட இன்னைக்கு பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. 3 பேருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா சந்தோஷமா. இப்போ இந்த ட்ரெய்லர், பாட்டு இதெல்லாம் பார்க்குறப்பவே நித்யா மேனன், விஜய் சேதுபதி உங்க 2 பேரோட காம்போவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? குறிப்பா நித்யா மேனனோட. ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை 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 ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல்ல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கானு. நான் ரொம்ப ரசித்தேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் நடிக்கிறதுல உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டி இருந்துச்சா? என்னென்ன சேலஞ்சிங்கா இருந்துச்சு? ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்குள்ள அது இருந்தது. சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா, இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அதுன்னு ஆமா, என் ப்ரொஃபஷனே அதுதான். ஆமா. என் டைரக்டர் நல்லா எழுதினார்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். என்ன ஓகே. அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண. அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலா நம்ம என்ஜாய் இப்போ நம்ம ஏதாவது அவங்க ஏதாவது ஒன்று சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ், அது நீங்க பண்ணீங்கல்ல. ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்தருக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த கேள்வி, இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட நேஷனல் அவார்ட் வின் பண்ணீங்க. ஃபேன்ஸுக்கும் கூட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே இருக்கு. இப்போ இந்த படத்தில் பேரரசியாக நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும், அந்த சேம் என்ன சொல்கிறது, ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ். அவங்க அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அன்பிரடிக்டபிள். எனக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் இம்பேஷண்ட். யா, பிகாஸ் அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபார் ஹிம் இட் ஃப்ளோஸ் வெரி நேச்சுரலி. அண்ட் ஐ என்ஜாய். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் படத்தோட டேக்லைனாகவே வந்து ஒரு ரக்கட் லவ் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்கீங்க. உங்களோட படங்கள் பொதுவாகவே இந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். இப்போது இந்த தலைவன் தலைவி படத்தில் ஒரு பேரரசி கேரக்டருக்கும் ஆகாச வீரன் கேரக்டருக்கு நித்யா மேனன் மற்றும் விஜய் சேதுபதி ஆகிய 2 பேருமே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன இருந்துச்சு? இது கதை எழுதும்போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்போ வந்து சீன் பார்க்கும்போது அது செம்ம டஃப்பாக இருந்தோம் இது. ஏன்னா ஒரு ஆகாசவரன் நடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவரன், டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார், இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன்,
ஒவ்வொரு படத்துலையுமே அது படத்துல இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேற வந்துருவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய, அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார், அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே. படத்துல நீங்க ஒரு பரோட்டா மாஸ்டரா நடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறப்போ பரோட்டா மேக்கிங்ல ஒரு PhD-யே வாங்கிட்டீங்க போலயே. PhD-யா? சூப்பரா போடுவாங்க பரோட்டா. பரோட்டா 2 மாதம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு. அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததில்ல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத்து அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தலைவன் தலைவி படத்துல எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப நோட்டீஸ் பண்ற அளவுக்கு இருந்தது அந்த குழந்தை. இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க நடிக்கிறது பார்க்குறப்போ எப்படி இருந்தது? செட்டில் எப்படி இருந்தது அந்த குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ்? நித்யாவும் தீபாக்கும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைகளோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வரும், ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. எனக்கு ஒவ்வொரு படத்துல நான் நிறைய குழந்தைங்க கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். விஜய் சேதுபதி சார், இப்போ பேன் இண்டியா லெவலான ஆக்டர், நீங்க எவ்வளவோ பெரிய பெரிய கேரக்டர்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து உங்களோட நடிப்பு திறமைக்கு தீனி போடுற அளவுக்கு இருந்துச்சா? ஐயோ, இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்லை. நான் நித்யா சொன்னதுக்கு அப்புறம் சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் இது. ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லுவோம்ல, சாரிம்மா காடணும் இல்லை நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக வந்து எனக்கே தெரியுது, இப்போ பிடிக்கும்போது அது பேசல தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு, ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது, நீங்கள் ஃப்ரீயாக விடுக்கும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு சீனு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இருக்கும். ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். நான் ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பார், எதுக்கு ஆகாச வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசுன்னு ஏன் நினைக்கிறேன். இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம், ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால் எல்லா ஷாட்டுமே அப்படி தானே ஒழிய இந்த நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. தலைவன் தலைவி படம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. படமும் பெரிய அளவில் வெற்றி பெறணும். எங்களுடைய சன் நியூஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி 3 பேருக்கும். நன்றி, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.